வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரிணி ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். நிறைய பெற்றோர்கள் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, மேம் என் குழந்தைக்கு ஏடிஹெச்டி இருக்குது, அவன் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறான், ஒரு இடத்துல உட்கார மாட்றான், எந்த பொருள் எடுத்தாலும் தூக்கி தூக்கி போட்டுட்ருக்கிறான் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏடிஹெச்டியாக இருக்குமா, இது ஆட்டிசமா, எதனால இப்படி இருக்குது அப்படின்றது நிறைய கன்ஃபியூஷன் பெற்றோர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஏடிஹெச்டி அப்படின்றத எடுத்து அதுக்கான ரெட் ஃப்ளாக்ஸ் என்ன, ஏடிஹெச்டியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஸோ அந்த குழந்தைக்கு ஏடிஹெச்டி இருந்துச்சு நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இன்னட்டென்ஷன் இருக்கும், அதாவது அட்டென்ஷனில் குறைபாடு, இன்னொன்று ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்பல்சிவிட்டி. இந்த மூணுத்துக்குமே கிளியராக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்னட்டென்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு போகிறப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஹோம்ஒர்க் எழுதுகிறப்போ சரி, வீட்டில் ஏதாவது எழுதுகிறப்போ சரி, அந்த ஏதாவது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நம்பர் கரெக்டாக தான் இருக்கும், அதை பார்த்துட்டே இருப்பாங்க, எழுதுகிறப்ப வேறு நம்பராக எழுதுவாங்க. ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்றது நிறைய இருக்கும். இப்போ போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு இங்கே எதுவுமே பார்க்காம தடுமாறி கீழே விழுவாங்க. அந்த மாதிரி வந்து கேர்லெஸ்ஸாக ரொம்ப அஜாக்கிரதையாக அந்த குழந்தைங்க இருப்பாங்க. இன்னொன்று வந்து அவங்களால ஒரு விஷயத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணி உட்கார வைக்க முடியாது. உட்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி கையை கட்டுவாங்க, இப்படி ஓடுவாங்க, அப்படி ஓடுவாங்க, இப்படி பார்ப்பாங்க, மேலே இது பண்ணுவாங்க, குதிப்பாங்க, இது பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால கொஞ்சம் நேரம் நிலையாக ஒரு இடத்துல உட்காந்து கவனிக்க முடியாது. இன்னொன்று நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பசில்ஸ் ஏதாவதுலாம் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 பீஸுக்கு மேலே அவங்களால வைக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அவங்களால எந்திரிக்க முடியாது. அந்த மேலே அப்படியே அரைக்குறையாக விட்டுட்டு வேறு வேலைக்கு அவங்க போயிடுவாங்க. ஒரு வேலை எடுத்தோம்னா இந்த வேலை, அடுத்த வேலைன்னு அடுத்து போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலையை ஃபுல்லாக உட்காந்து முடிச்சுட்டு தான் நான் எந்திரிக்கணும் அப்படின்ற கான்செப்டை இந்த குழந்தைகளுக்கு வரவே வராது. இன்னும் சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறத காதிலே வாங்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க உலகத்தில் இருப்பாங்க. இப்போ வந்து ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம காது சொல்கிறது கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இன்னொன்று ஈஸிலி டிஸ்ட்ராக்டட். இப்போ வந்து எழுதிட்டே இருப்பாங்க, ஏதாவது நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வச்சுட்டே இருப்பீங்க, எங்கேயாவது ஒரு சவுண்டு கேட்கும், உடனே அங்கே போயிடுவாங்க, அந்த மைண்ட் வந்து அங்கே போயிடும். யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா உடனே எந்திரிச்சு அங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸிலி டிஸ்ட்ராக்டடாக இருப்பாங்க. ஒரு ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப பாடுபடணும் அவங்கள. ஏன்னா அந்த 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 டிஸ்ட்ராக்ஷன் லெவல் வந்து ஒரு லெவல் மேலேயே இருக்கும். அவங்களாலேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் டென்ஷன் ஜாஸ்தியாகும். என்னடா ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியல, ஒரு ஹோம்ஒர்க் எழுத வைக்க முடியல, ஒரு சவுண்டு கேட்டால் போதும் உடனே டிஸ்ட்ராக்ட் ஆயிடனா, ஏதாவது ஒரு லைட்டு பிளிங்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சின்னதாக, அது கூட தான் அதையே பார்த்துட்டு அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதாக விஷயங்கள் வந்து அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள், சின்ன விஷயங்கள் கூட அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, உடனே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. இன்னும் வந்து இன்னட்டென்ஷன் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற டாஸ்க் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. அதை எப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு போகணுமோ அந்த மாதிரி பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் வந்து ஏதாவது கொடுத்து ஒரு திங்ஸை வந்து கண்டிப்பாக டெய்லி ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஒரு நாளைக்கு பென்சிலை தொலைப்பாங்க, ஒரு நாள் வந்து வாட்டர் பாட்டிலை தொலைப்பாங்க, ஒரு நாள் ஸ்நாக்ஸ் பாக்ஸை தொலைச்சிட்டு வருவாங்க, ஒரு நாளைக்கு அவங்களோட புக்கு தொலைச்சிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தொலைச்சிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களால வந்து ஒரு விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்த வந்து ஸ்கூலில் செய்யின்னு சொன்னால் டெஃபினட்டாக அதை செய்ய மாட்டாங்க. ஒரு இடத்துல உட்காராமல் அந்த குழந்தைங்க கவனிக்கிறது சுத்தமாக இல்லாமல் அடுத்த குழந்தைங்களை கூட டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சில சமயம் போவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி. இந்த இடத்துல தான் பேரண்ட்ஸுக்கு நிறைய டவுட் வருது. சும்மா சாதாரணமாக ஒரு குழந்தை துருன்னு இருந்தால் கூட அது ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னு நினைக்கிற காலம் இது. ஏன்னா நமக்கு வந்து டாலரன்ஸ் லெவல் கம்மியாயிடுச்சு. ஒரு குழந்தை சாதாரணமாக பண்ண கூட நம்ம இப்போ நிறைய பேர் படிக்கிறோமா நெட்டில், ஸோ அப்போ வந்து ஒரு பயம் வந்துடுது, இது ஹைப்பர் ஆக்டிவிட்டியோ அப்படின்னு. உண்மையிலே ஹைப்பர் ஆக்டிவிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு நிதானம் இருக்காது. நிதானமாக ஒரு இடத்துல ஓடணும், மெதுவாக ஓடணும் அப்படின்றது இருக்காது. கண்ணா பின்னான்னு ஓடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சொல்லாலும் அவங்களுக்கு அது புரியாது. ஸோ அது பேர் தான் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டியில் மட்டும் இல்லை, பேச்சிலையும் இருக்கும். ஸோ அது என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு இடத்துல உட்கார சொன்னால் ஒரு இடத்துல அவங்களால உட்காரவே முடியாது.
நெளிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி 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 பண்ணுவாங்க. கையை இப்படி 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 நெளிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபிட்ஜெட்டிங் அண்ட் ஸ்குவமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களால ஒரு இடத்துல நிதானமாக உட்காந்து கவனிக்க முடியவே முடியாது. நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணி உட்கார வச்சாலும் ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இன்னொன்று ஒரு இடத்துல உட்காந்து விளையாடுற விளையாட்டு, அமைதியாக வந்து உட்காந்து விளையாடுற விளையாட்டு அவங்களால முடியவே முடியாது. எப்போவுமே ஏதோ மோட்டர் பொறுத்துன வண்டி மாதிரியே சுற்றிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், ஆன் த கோல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களால ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக விளையாடுற விளையாட்டு, உட்காந்து விளையாடுற விளையாட்டு, உட்காந்து செய்கிற ஆக்டிவிட்டி எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் மேலே ஏறணும், கிளைம் பண்ணணும், மேலே ஏறணும், குதிக்கணும், ஜம்ப் பண்ணணும், அங்கே மேலே இங்கேருந்து இங்கே குதிக்கணும், அங்கேருந்து இங்கே குதிக்கணும், ஜம்ப் பண்ணிகிட்டே போகணும், தலைகீழ தொங்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களால நிதானமாக மெதுவாக நடக்க முடியாது. எடுத்தோடனே ஓட்டம்தான். அவங்கள கண்ட்ரோல் பண்ணவும் நம்மளால் முடியாது. ஓடாதன்னு சொல்ல சொல்ல ரொம்ப தான் ஓடுவாங்க. அவங்க பின்னாடி நம்ம ஓடணுன்னா இன்னும் அதிகமாக அவங்க ஓடுவாங்க. நிதானம் இருக்காது. அவங்க எங்கே ஓடுறாங்க, என்ன எதிர்த்தாப்பில் வருது, நம்ம எப்படி மெதுவாக போகணும், அவங்க வந்து நம்மளை இடிச்சிருவாங்களா அப்படின்ற கான்செப்ட் அந்த குழந்தைகளுக்கு சுத்தமாக தெரியாது. இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் மட்டும் கிடையாது, பேச்சிலையுமே பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க எக்ஸசிவ் டாக் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான பதிலை வந்து அவங்க சொல்லிடுவாங்க. அது ஒன்று. இன்னொன்று தேவையில்லாமல் வளவளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எது தேவையில்லை இன்ஃபர்மேஷன், எது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன், எது ஒருத்தவங்கள்ட்ட கேட்கணும், எது ஒருத்தவங்கள்ட்ட கேட்கக்கூடாது, எதுவுமே அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஸோ ஹைப்பர் ஆக்டிவிட்டி உள்ள குழந்தைங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் மட்டும் இல்லாமல் பேசக்கூடிய குழந்தைங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து ஒரு குழந்தை சொல்லுவான், நான் வந்து இன்றைக்கி செப்பல் எடுத்து கடித்தேன் தெரியுமா அப்படிம்பாங்க. செப்பல் எடுத்து கடிச்சியா? அது வந்து கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். பட் இதெல்லாம் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் செஞ்சுருக்கவே மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்க பேசுகிறதும் பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம கேட்குற கேள்விக்கு சமயம் பதில் வராது, இன்னப்ராப்ரேட்டாக பதில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஹைப்பர் ஆக்டிவிட்டி உள்ள குழந்தைங்கக்கிட்ட இருக்கும். அடுத்து 3வது விஷயம் பார்த்திங்கன்னா இம்பல்சிவிட்டி. இம்பல்சிவிட்டினா நமக்கு ஒரு துருன்னு இது பண்ணியே ஆகணும், இது உடனே பண்ணணும் அப்படின்ற நமக்கு ஒரு உறுத்தம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அவசரம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். இப்போ வந்து ஒரு விஷயத்தை நான் செய்யின்னு சொன்னால் அது எதனால் அது என்ன ஆகுன்றது தெரியாது. இப்போ சூடாக ஒரு இது வச்சுருக்கீங்க, ஒரு பேன் வச்சுருக்கீங்க, சட்னி கொண்டு வந்து வச்சுருக்கீங்க, அதை தொடக்கூடாதுன்றது தெரியும். ஆனால் தொடணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது யோசனையே பண்ணாமல் டக்குன்னு போய் தொட்டுருவாங்க. இல்லை ஓடிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் எங்கேயாவது போய் எத்தி விட்டுட்டு ஏதாவது ஒன்று கொட்டிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிங் வித்தவுட் திங்கிங், அது பண்ணணும்னா பண்ணணும், அது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத யோசிக்க தெரியாது. ஒரு விஷயத்தை தூக்கி போடணும் அப்படின்னாக்கா உடனே தூக்கி போட்டுறணும், அது தூக்கி போட்டால் அது உடஞ்சிரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஒருத்தவங்களை அடிக்கணும்னா அடிச்சிடுறது, அடித்தா அவங்களுக்கு வலிக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இம்பல்சிவிட்டி, ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே ஆக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போ யாராச்சும் பேசிகிட்டே இருக்கிறோம், நம்ம 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்கோன்னா நடுவில் வந்து 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 பேசுகிறது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது, வந்து வந்து தொணன்னு ஏதாவது நம்ம அம்மா அம்மாங்கிறது ஆன்ட்டிங்கிறது மாற்றி மாற்றி நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே வருவாங்க நடுவில். இன்னொன்று அடுத்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு போவாங்க. அடுத்தவங்களோட திங்ஸை எடுக்கிறது, அவங்களோட பொருள் எடுத்து நம்ம விளையாடுறது, தூக்கி போட்டுருவேன்னு சொல்கிறது, அதை வச்சு நான் எடுத்துக்குவேன், நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க கான்வர்ஸ் பண்ணுறப்போ டிஸ்டர்பன்ஸு, அடுத்தவங்க விளையாடுறப்போ நடுவில் போய் இது பண்ணிவிடுவேன் அது பண்ணிவிடுவேன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டாய்ஸே எடுத்துகிட்டு அவங்க உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிஸ்டர்ப் வந்து அடுத்தவங்கள பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. வெயிட்டிங் டாலரன்ஸ் அப்படின்றது 0 லெவலில் இருக்கும். ஒரு விஷயம் ஒரு ஸ்கூலில் ஏதாச்சும் கேட்டால் கூட உடனே வந்து சொல்கிறது, அது ஒன்று நடக்கும். இன்னொன்று வந்து டர்ன் டேக்கிங் அப்படின்றது சுத்தமாக அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு கேம் விளையாடுறோம், அவங்களுக்கு அடுத்து நீ தான் அப்படின்னு சொன்னால் அந்த டர்ன் வரைக்கும் அந்த குழந்தைகளால் வெயிட் பண்ண தெரியாது. அவசரம், ஒரு விஷயத்த இருடா வர்றேன் அப்படின்னு சொன்னால் உடனே அவசரம், உடனே அதை முடிக்கணும் அப்படின்ற வந்து இம்பல்சிவிட்டி அந்த குழந்தைகளுக்கு நிறையவே இருக்கும். அதே மாதிரி இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, கொஷின் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆன்சர் சொல்லுவாங்க, அதுக்கு அவசரம். ஒருத்தவங்க வந்து ஒரு வேலையை சொன்ன உடனே தேங்க்யூ, அதை நம்ம தேங்க்யூ சொல்லணும்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். உடனே அந்த கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கணும், உடனே அந்த வேலையை நான் முடிக்கணும் அப்படின்ற அவசரத்தில் அது எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, நான் அதை டக்குன்னு முடிக்கணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக 3 விஷயங்கள் நான் சொன்னது. ஃபஸ்ட்டு வந்து இம்பல்சிவிட்டி, ஃபஸ்ட்டு வந்து இன்அட்டென்ஷன் சொன்னேன், அதுக்கப்புறம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அப்புறம் இம்பல்சிவிட்டி. இந்த 3 இந்த நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்கள் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் குழந்தைக்கு வந்து ADHD இருக்கலாம்.
ஆனால் இது மட்டுமே வச்சு ADHD இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. தீஸ் ஆர் ஆல் த ரெட் ஃப்ளாக்ஸ். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரி பண்ணணும், வேறு வழியே கிடையாது. இந்த குழந்தைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தே ஆகணும். இந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பேசுகிறாங்க அப்படின்னாக்கா ஸ்பீச் தெரப்பியில் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் லாங்குவேஜ் மட்டும் நம்ம டெவலப் பண்ண வேண்டியிருக்கும். யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எந்த அளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், எது அப்ரோப்ரியேட், எது இன்அப்ரோப்ரியேட், எந்த மாதிரி ஒரு தாட்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி பேசணும், எப்படி ஒரு ஸ்டோரி சொல்லணும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்பீச் தெரப்பியில் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் தான் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க 2 பேர் பேசுகிறாங்க அப்படின்னாக்கா நடுவில் போய் நம்ம பேசக்கூடாது. இது ஒரு பேசிக் ப்ராக்மேட்டிக் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணுன்னாக்கா ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பிக்கணும், நடுவில் ஒரு மேட்டர் வரணும், அதுக்கப்புறம் வந்து எண்டிங் கன்க்ளூஷன் வரணும். ஸோ இந்த மாதிரி தாட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி பேசுகிறதுக்கு சொல்லித்தருவோம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார் என்ன கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லணும், ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட எப்படி பேசணும், தெரிஞ்சவங்ககிட்ட எப்படி பேசணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசணும், அந்த மாதிரி ஒரு ப்ராக்மேட்டிக் ஸ்கில்ஸ், ஹையர் லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்து ஸ்பீச் தெரப்பியில் நிறைய டெவலப் பண்ணலாம். இன்னொன்று இந்த குழந்தைகளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி. ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைகளை வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இம்பல்சிவிட்டி, இன்னட்டென்ஷன் எல்லாத்துலேயும் இருந்து மீட்டு கொண்டு வர நம்மளால் முடியும். ஏன்னா அவங்க கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ், அவங்க கொடுக்குற எக்ஸசைசஸ் சின்ன சின்னது நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோன்னா குழந்தைங்கிட்ட நிறைய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அலாங் வித் ஸ்பீச் தெரப்பி, ஓடி அண்ட் ஸ்பீச் தெரப்பி சேர்ந்து பண்ணணும்னா ஒரே இடத்துல உட்காந்து ஒரு ஓடி ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு பக்கத்தில் உட்காந்து பண்ணுறது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நிறைய பெற்றோர்கள் இப்படி தான் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ரெண்டுமே சேர்ந்து பண்ணணும் அப்படின்றப்ப 2 பேருமே அங்கே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது கிடையவே கிடையாது. ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு தனி, ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு தனி. யாரும் யாரோட வேலையும் பார்க்க மாட்டாங்க. ஓடி வந்து ஸ்பீச் வேலையை பார்க்க முடியாது, ஸ்பீச் தெரப்பிஸ்ட் வந்து ஒரு ஓடியோட வேலையை பார்க்க முடியாது. ஸோ இது வந்து 2 பேருமே வேறு ப்ரொஃபஷனல்ஸு. வெவ்வேறு ப்ரொஃபஷனல்ஸ்ட்டு நீங்கள் போகிறப்போ அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஓடி வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ 2 சேர்ந்து ப்ராக்ரஸ் வர்றப்போ எதனால உங்களுக்கு ப்ராக்ரஸ் வந்துச்சு அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் ப்ராக்ரஸ் கண்டிப்பாக வரும். 2மே சேர்ந்து பண்ணுறப்போ ப்ராக்ரஸ் குயிக்காக இருக்கும். ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் தான் பிரச்சனை, ரொம்பலாம் இருக்காது. இது வந்து சாதாரண ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, மெடிசின்ஸ் கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு. பட் மெடிசின்ஸ் கொடுக்காமலே சாதாரணமாக ஓடி அண்ட் ஸ்பீச் கொடுத்தாலே இந்த குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு ஓவர் கம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ADHD பற்றி ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.